அன்புக்குரிய விழாவினுடைய தலைமையேற்றிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, எல்லார் பேரையும் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும்னு பார்க்குறேன். 10 நிமிஷமா? மைக்கு பார்த்தா விட மாட்டோம் நாங்கள். ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, வருகை புரிந்திருக்கின்ற நம் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, எனது அருமை உடன் பயின்ற நண்பர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல மாலை வேளையில் நான் பேசுவதற்கு துவங்குவதற்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை இங்கு பதிவு செய்யப்படுகிறேன். இது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1951 துவங்கி 75 ஆண்டுகள் தனது பணியை நிறைவு செய்து கம்பீரமாக பவள விழா காணுகின்ற ஒரு அரசு பள்ளி. அன்பு நண்பர்களே, தமிழகத்தில் நிறைய ஊர்களில் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. நாமளும் நிறைய பார்த்துருக்கோம். அதிகாரியே இங்கே உட்காந்துருக்காங்க, அரசாங்க இணை இயக்குனர் அவர்களே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேடர்பாளையம் பள்ளிக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. 1951 என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், இன்று இருக்கின்ற பெற்றோர்களுக்கு இருக்கின்ற கல்வி மீதான அந்த ஆர்வம், பிள்ளைகளை கல்விக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த கட்டாயம் அன்று வாழ்ந்த எங்களுக்கு பெற்றோர்களுக்கோ அல்லது KPR அண்ணன் அவர்கள் பெற்றோர்களுக்கோ 1951 படித்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு இருந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால், அவர்களுக்கான கல்வி தேவைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த பள்ளிக்கூடத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். எவ்வளவோ நாடுகளுக்கு போயிருக்கோம், எவ்வளவோ ஊர்களில் இருக்கின்ற பள்ளிகள்லாம் பார்த்துருக்கோம், கல்லூரிகள்லாம் பார்த்துருக்கோம். அந்த பள்ளியினுடைய வளம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால், அந்த பள்ளி இருக்கின்ற பகுதியை சார்ந்த பூமியினுடைய வளத்தை பொறுத்து தான் அந்த பள்ளியினுடைய மாணவருடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, கல்வித்தரமாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் இருக்கும். நாட்டில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் வறுமை அதிகமாக இருக்கின்ற பகுதியில் இருந்து வருகின்ற பிள்ளைகள் தான் நிறைய நாடுகளில், நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வசதியே இல்லாமல், தண்ணீர் வசதி இல்லாமல், விவசாய செழிப்பு இல்லாமல் இருக்கின்ற ஊர்களில் இருந்து ஏகப்பட்ட ரவுடிகளும் திருடன் தான் வருவான். நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் இன்னும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறையா பார்க்கலாம். அடித்து பிடுங்கி பிழைப்பது, இல்லை என்றால் ஊரை விட்டு வெளியே ஓடி விடுவது, இப்படி வாழ்வாதாரத்தை தேடி நகர்ந்து செல்லுகின்ற அந்த பாங்குதான் உலக அளவில் உலக தத்துவமாக எந்த இடத்தில் வாழுவதற்கு தேவையான வசதிகள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற மக்களுடைய மனநிலையில் அப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வரும். ஆனால் கௌரவமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகின்றேன், இந்த மண் அப்படி ஒரு வறுமையான மண் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே இருக்கின்ற இதில் இருக்கின்ற ஒரு கரடு ஒன்று இருக்கிறது, பெருமாள் கரடு என்று. அந்த கரடை பார்த்தால் எனக்கு இன்னும் சனீஸ்வரனை பார்க்கறது போல் தோன்றும். அதெல்லாம் பிள்ளையார் இருக்கார், மேலே பெருமாள் இருக்கார். அப்படி என்னுடைய மனநிலை அப்படி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜியாலஜிக்கலி அந்த புவியியல் தத்துவத்தை படி பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லிமலையினுடைய வளமையை, அந்த மலையை சார்ந்த அண்டி இருக்கின்ற பூமி, அதாவது மதகடி காஞ்சாலும் காயும், மலையடி காயாது அப்படிங்கிறது ஒரு மொழி. ஆனால் இது ஒரு சின்ன ஒரு கரடு ஒன்று குறுக்கே அந்த கொல்லிமலையினுடைய வளத்தை பச்சுடியாம்பாளையம், சீராப்பள்ளி, ஜேடர்பாளையம், ஒடுவங்குறிச்சி, ஈவன் நாமகிரிப்பேட்டையில் ஒரு பகுதி, தொப்பப்பட்டி, சிங்களாந்தபுரம், இந்த பகுதிக்கு பூரா ஒரு மலை பகுதியாக அது அமைந்து விட்ட காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலேயே ஆழமாக தண்ணீரை தோண்டி எடுக்கின்ற ஊர் எங்கள் ஊர் தான். 1500 அடிக்கு போனால் தான் தண்ணி கிடைக்கும். நல்ல வேளை இந்த கிழங்குன்னு ஒன்று வந்துச்சு, மரவள்ளி கிழங்கு வந்தது இல்லையா, இன்னும் பயங்கரமாக பஞ்சம் வந்துருந்துருக்கும். அப்போ நான் சொல்கிறது 1951, நாட் நவ். இன்றைக்கெல்லாம் நமக்கு நல்லா வளர்ந்துட்டோம்.
அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் நம்ம எல்லாம் படிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் வறுமையில் தோன்றிருந்தாலும் கூட அந்த கௌரவமாக, கம்பீரமாக, கண்ணியமாக வாழ்ந்த பெரியவர்கள் வாழ்ந்த பூமி தான் இன்று நான் நிற்கின்ற இந்த பூமி. சந்தேகமே இல்லை. இங்க இன்னும் திருட்டு கும்பல் உருவாகலை. எங்கேயும் எந்த ஊர்ல இருந்து திருட்டு கும்பல் பார்க்க முடியாது. கொஞ்சம் வாங்க என் கூட ராம்நாட் பக்கம் வந்து காட்டுக்கு, நான் சொல்றேன். அப்படி வறுமை இருந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் கண்ணியமாக பிள்ளைகள் வாழ்க்கை மீது அக்கறை கொண்டு வாழ்ந்த பெற்றோர்கள், அவர்களால் தான் நாங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த நிலைக்கு இருக்கின்றோம். முதலில் என்னுடைய பெற்றோர்களை மட்டுமல்ல, 1951 ஆரம்பித்து இன்று வரை இந்த பள்ளியினுடைய பெற்றோர்களாக இருக்கின்ற பெற்றோர்கள், இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும், வாழ்ந்து எங்களை விட்டால் மறைந்து போன பெற்றோர்களுக்கும் இந்த மாலை வேளையில் இருகரம் கூப்பி நன்றியை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கிருந்தாலும் உங்கள் பாதம் தொட்டு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள், உங்கள் முயற்சி எங்களை இப்படி ஆளாக்கி இருக்கிறது. இது உண்மை. அதுக்கு அடுத்தது மாணவர்களுக்கு வருவோம். பெற்றோர்களுக்கு அடுத்தது வர்ற மாணவர்கிட்ட வரேன். அன்பு நண்பர்களே, நான் எப்பவுமே ஒரு டைரக்டர் அம்மா இருக்காங்க பக்கத்தில். அந்த காலத்தில் ஆசிரியராக வருவது கொஞ்சம் ஈஸியான வேலை. யாராவது டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா போதும், ஒரு பிஎட் கல்லூரியில் படித்து முடித்த உடனே அப்படியே நேராக ஸ்கூலுக்கு வாதியாக வந்துடுவாங்க. ஆனால் இன்று இருக்கின்ற ஆசிரியர்கள் நமக்கு கொஞ்சம் ஏளனமாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் சாதாரண செகண்ட் கிரேட் வாதியாராக கூட நீங்கள் அரசியல் பள்ளியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் நீங்கள் வேலைக்கு வர முடியும். அறிவார்ந்தவர்கள் தான் இன்று ஆசிரியர் பணிக்கு வர முடியும் என்ற சூழல் இருக்கிறது. இது யதார்த்தமான உண்மை. எவ்வளோ பிரைவேட் காலேஜஸ் பள்ளிக்கூடம்லாம் பார்த்துருக்கோம். அங்கே பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஆசிரியர்கள்லாம் கூட இந்த எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற முடியாமல் பிரைவேட்டில் போய் பணியாற்ற ஆசிரியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆக இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அது பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு தேர்வுக்கு பின்னால் தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் இன்றைய ஆசிரியர்கள். ஆக அப்படி உயர்ந்த அறிவு சார்ந்த ஆசிரியர்கள் பணியாற்றுகின்ற இந்த பள்ளி, ரைட், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் அறிவாளிகள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள். மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த கற்றல் கற்பித்தல் சொல்லுவாங்க, இவற்றுக்கு இடையே இருக்கின்ற இந்த இடைவெளி இப்பொழுது நாங்கள் இருந்த காலத்தை விட இப்பொழுது அந்த இடைவெளி அதிகமாகிவிட்டது. ஆசிரியருக்கும் மாணவருக்கான தொடர்பு குறைந்து விட்டது. அப்போல்லாம் நாங்கள் யார் வீட்டு பையன், நான் என்ன படிக்கிறோம், என்ன போகிறேன், நீ சரியாக படிக்கல, உங்கள் அப்பாவுக்கு சொல்லிவிடுவேன்டான்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போலாம் எந்த ஆசிரியர் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டங்கள் ஏதோ விதிகள் எல்லாம் போட்டு ஆசிரியரை மாணவனிடமிருந்து நாம் தான் பிரித்து வைத்து விட்டோம். அது சந்தேகமே இல்லை. எந்த ஆசிரியாவது மனமுவந்து தான் கற்ற வித்தைகளை முழுமையாக பள்ளியில் இப்பொழுது சொல்லித்தர முடியுமா என்றால், அங்கே ஒழுக்கத்தை வர வைத்து, கட்டுப்பாட்டை வர வைத்து, இவர்கள் தான் பெற்ற அறிவை அங்கு அவர்கள் மீது செலுத்த முடியும் என்றால் அது நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் முடியாது. நான் யதார்த்தமாக உண்மையை சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த மாதிரி அதிகாரிகள் அதுக்கு மேலே பண்ணுவாங்க, கணக்கெடுக்கிறது, அது ஏகப்பட்ட அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷனல் ஒர்க் ஏகப்பட்ட வேலையை அவங்க தலையில் சுமத்துவாங்க. இப்படி ரெக்கார்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால, பலு இருக்கிறதுனால ஆசிரியர்களால் இப்போ முழுமையாக அவங்களால் செயல்பட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நம்ம ஜேடர்பாளையம் பள்ளிக்கூடம் மிக தெளிவான ஒரு பள்ளியாக, மிக சிறப்பான பள்ளியாக இவ்வளவு தூரம் வந்திருப்பதற்கு காரணம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகம்தான் என்பதை நான் நன்கு உணர்வேன். எந்த பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் அந்த கூட்டமைப்பு பள்ளி மாணவனுடைய தந்தைகளும் தாயும் ஆசிரியர்களோடு தொடர்புடைந்து ஆசிரியரோடு தொடர்பு கொண்டு இருக்கின்றார்களோ அந்த பள்ளியில் கல்வி சிறப்பாக அமையும். இதுதான் இப்போ டவுனில் நடக்குது. அங்கே இருக்கிற பள்ளிகள் நடக்கிறதுக்கு இங்கே இருக்கிற பள்ளிகளுக்கு அதுதான் வித்தியாசம். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் அவேர்னஸ் இருக்கும். பையன் இன்னைக்கு காலையில் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எல்லா தெளிவும் அவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான பெற்றோர்களை அவர்கள் மூலமாக வருகின்ற ஒரு அமைப்பை இந்த பள்ளி ஜேடர்பாளையம் பள்ளி பெற்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பழைய மாணவர்கள், என் அன்புக்குரிய நண்பன் மணி அவர்கள்
மிக சிறப்பாக இந்த பழைய மாணவர்களுடைய அமைப்பை கட்டமைத்திருக்கிறார்கள். எனக்குள்ள கவலையெல்லாம் கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். கடந்த 2 மாதமாக 3 மாதங்களாக, சொல்லப்போனால் 6 மாதமாக இந்த உழைப்பு இருக்கிறது. இவையெல்லாம் வீணாகி விடக்கூடாது. நான் அன்றே சொன்னேன், காசிகிட்ட சொன்னேன், காசி விஸ்வநாதன் அன்றைக்கே தெளிவாக சொன்னேன், எதையும் நீங்கள் ஆவணப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்தது. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்ன உடனே இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள்லாம் எங்கே, வெளிநாட்டில் இருக்க மாணவர்கள் இருந்து எல்லாம் ஓடி கிடக்கின்ற, விரிந்து கிடக்கின்ற, நெல்லிக்கனி போல் பிரிந்து கிடக்கின்ற அந்த மாணவர்கள் எல்லாம், அந்த பழைய மாணவர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த விழாவிற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே பழைய மாணவர்கள் தான். இந்த பள்ளியில் படித்த என்னை போன்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களை போன்ற எவ்வளவோ பேர் ஒன்றிணைந்திருக்கிறோம். இது ஒரு விசை, ஒரு ஒருங்கிணைப்பு ஃபார்முலா. இது இந்த ஃபங்க்ஷனோடு போய்விடக்கூடாது என்ற கவலை எனக்கு இருக்கிறது. நண்பர்களே, இந்த பழைய மாணவர்களுடைய அமைப்பை வலுவாக்குங்கள். எதையாவது பண்ணுங்க. மணி அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதும், இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்வதும், இந்த அமைப்பு, இந்த பள்ளி இன்னும் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த அமைப்பு வலுவாக இருப்பது அவசியம். எனவே ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்று, இதோடு இந்த ஃபங்க்ஷன் முடிந்தது என்று ஏதோ திருவிழா போல, அம்மன் திருவிழாவை போல, ஏதோ திருமணத்தில் நடந்த விழாவை போல போய்விடாமல் இந்த ஒருங்கிணைப்பை, இந்த 5000 பேருடைய விலாசங்களை, முன்னால் படித்த மாணவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். அது பல வகையில் பயன்படும், பல வகையில் பயன்படும் என்பதை சொல்லுகிறேன். அது நிறைய இருக்கு, சொல்லனா நிறைய நேரம் ஆயிடும். ஒரு இந்த பள்ளிக்கு ஏகமாக ஒரு ஆபத்து வருகிறது என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால், அரசாங்கத்துக்கும் ஆசிரியர்களுக்குமா அல்லது அரசாங்கத்துக்கும் பள்ளி நிர்வாகத்துக்குமோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆசிரியர்கள், அரசாங்க ஊழியர்கள் ஒரு அளவுக்கு தான் அவங்களால எதிர்க்க முடியும், ஒரு அளவுக்கு தான் அதை கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க டிசிப்ளின் இருக்குது, அதை தாண்டி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலை பள்ளி காப்பாற்றுவதற்காக வருகின்ற மிக முன்னோடிகளாக வருகின்ற ஒரு அமைப்பாக இந்த பழைய மாணவர்கள் அமைப்பு அமைய வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ கல்லூரிகள்லாம் இது இருக்கு. உங்களுக்கு அந்த கல்லூரிகளில் இப்படி அமைப்பு இருக்கு. அது ஃபாரின் யூனிவர்சிட்டி, எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மேஷன் ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பள்ளிக்கும் இது வலுவாக அமைய வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணியாற்றுகின்ற இங்கே நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஆவணப்படுத்துங்கள், நடக்கின்ற நிகழ்வுகளை மொத்தமாக ஆவணப்படுத்துங்கள். வந்திருக்கின்ற நபர்களை தனித்தனியாக அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். 1000 வசதிகள் இருக்கின்றன. ஃபோட்டோ இருக்குது, கேமரா இருக்குது, ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். சில பேர் சங்கோஷப்படுவாங்க சொல்கிறதுக்கு, நாங்கள் யாருன்னு சொல்கிறது சங்கோஷப்படுவாங்க. அப்படியெல்லாம் தேடி பிடித்து ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். மிக வலுவான ஒரு 5000 பேர் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கினால் இந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். எந்த சூழலும் இந்த பள்ளியினுடைய கல்வித்தரம் குறையாமல் பார்த்துக்கொள்வதற்கு அது ஒரு வலுவான காரணமாக அமையும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவன் நான். அதை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களா என்றால் நிச்சயமாக உங்களுக்கான எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தது மாணவர்களிடம் வருகிறோம். இன்று மாணவர்களுடைய இந்த அரசாங்கம் நிறைய செய்யுது. நான் என்னுடைய விருப்பத்தை இந்த தலைமை ஆசிரியர் திருமதி ஜோதி அவரிடம் சொல்லியிருக்கிறேன். இன்று பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு பாட புஸ்தகம் தர்றாங்க, எல்லாம் தர்றாங்க, அரசாங்கத்தில் எல்லாம் தர்றாங்க. ஆனால் 2 பெற்றோர்களும் இருக்கின்ற மாணவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, சோசியல் செக்யூரிட்டி இருக்கு, சமுதாய பாதுகாப்பு இருக்கு. தந்தை இல்லாமலோ தாய் இல்லாமலோ ஒத்த பெற்றோர்களை கொண்டு படிக்கின்ற மாணவர்கள் வெறும் பணத்தால் மட்டும் அல்ல, சமூக ரீதியாகவும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மாணவனுடைய மனநிலையை சொல்லுகிறேன். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு உரியை கொடுக்கிறேன். இந்த பள்ளியில் பயிலுகின்ற ஒற்றை பெற்றோர்களை கொண்ட மாணவர்கள் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எவ்வளவு மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டு துவங்கும் பொழுதே அவர்களுக்கு பாட புஸ்தகங்கள்லாம் இலவசமாக கொடுக்கும் பொழுது, நோட்டுகளை இலவசமாக கொடுக்கும் பொழுது,
சில பல உபகரணங்கள் எல்லாம், கல்வி உபகரணங்கள் எல்லாம் தலைமை ஆசிரியர் அரசாங்கத்திடமிருந்து வாங்கி கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது நான் ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறேன். என் தாயின் பேரில் அன்னை பாக்கியம் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறேன். அந்த ட்ரஸ்டின் மூலமாக எவ்வளவு மாணவர்களாக இருந்தாலும் சரி, தாயோ தந்தையோ இல்லாமல் ஒற்ற பெற்றோர்கள் மூலமாக அவர்களுடைய உழைப்பால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அல்லது பெற்றோர்களே இல்லாமல் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டொன்றுக்கு 5000 ரூபாயை பள்ளி ஆரம்பிக்கின்ற பொழுதே இன்னும் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு எங்கள் இயக்கம் தரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உறுதியை கூறுகிறேன். யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். யாரெல்லாம் முடியலையோ அவங்க நிச்சயமாக வாங்கிக்கலாம். எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டு துவக்கத்தில் இந்த ஆண்டு 75 ஆண்டுக்கு இன்று இந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு 5000 ரூபாய், இந்த ஆண்டுக்கான 5000 ரூபாயில் துவங்கி தொடர்ந்து நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். அதற்கான காசோலையை நான் இப்பொழுது தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறேன். இப்பொழுது கொடுக்கின்ற காசோலை வெறும் 3 லட்சம் ரூபாயில் இருக்கிறது. அது எவ்வளவு இருந்தாலும் சரவில்லை, அதை எங்கள் நிறுவனம் அனுப்பிவிடும் என்பதை சொல்லி, மாணவ செல்வங்களே, உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய கல்வி அறிவும் உங்களுடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம். நம் பள்ளி இங்கு படிக்கின்ற நான் சொல்லுவேன், நிறைய இடத்துல சொல்லுவேன், கிராமத்தில் இருந்து படிக்கின்ற மாணவனுடைய அறிவு விசாலமான அறிவு. பட்டணத்தில் இருந்து படிக்கிற பையனை விட நமக்கு ரொம்ப ரொம்ப விசாலமான அறிவு. உலகில் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய கவிஞனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவியல் ஆசானாக இருந்தாலும் சரி, எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் இயற்கை தருகின்ற அனுபவத்தில் இருந்து தான் முதலில் துவங்கும். அது என்னவாக இருந்தாலும் சரி, எதை கண்டுபிடிச்சவனா இருந்தாலும் சரி, இயற்கையே ஒரு அறிவு கொடுக்கும், இயற்கையே வழி நடத்தும். அதை எவன் புரிந்து கொள்கிறானோ, எவன் அந்த அந்த இயற்கையினுடைய செயல்பாட்டை நின்று கவனித்து புத்தியை செலுத்துகிறானோ அவன் அறிஞனாகிறான், அவன் மிகப்பெரிய கவிஞனாகிறான், அவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மனிதனாக மாறிவிடுவான். இயற்கை பாடத்தான் நம்ம படிச்சிருப்பீங்க, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். அது மாதிரி எதற்குமே, எந்த கண்டுபிடிப்புக்குமே இயற்கை வழிகாட்டியாக இருக்கிறது. எந்த அறிவியல் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, இயற்கை மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த இயற்கையோடு வாழ்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொண்ட பள்ளிக்கூடம் நம்ம பள்ளிக்கூடம். டவுனில் இருக்கவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு உதாரணம் சிம்பிளா சொல்றேன், மாணவர்களே கவனிங்க. காஃபி சூடா இருந்ததுன்னா ஒரு ஊதி குடிக்கிறது பழக்கம். எங்காவது அடிபட்டுச்சுன்னா, குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா வாயெல்லாம் ஒன்னா குவிச்சு ஊதுவது நம்முடைய இயல்பு. இது கற்காலத்திலிருந்து மனிதம் துவங்கிய காலத்திலிருந்தே இருக்குது. இது ஏதாவது காயம் எரியுதுன்னா உஃபுமா, காஃபி சூடாக இருந்ததுன்னா உஃப்னு ஊதுவான். என்ன புரியுது? இயற்கை என்ன சொல்லி கொடுத்துருக்கிறது? காற்றை ஒன்று சேர்த்து அழுத்தமாக ஒரு துவாரத்தின் வழியாக வெளியே ஓட்டினா அந்த இடத்துல சில்லுன்னு ஆகிடும். இதுதான் இந்த ஏசி. இங்கே ஓடுதல்ல ஏசி, இந்த ஏசியினுடைய அடிப்படை தத்துவம் அதுதான். ஃப்ளோரோ கார்பன் ஒரு வாயு, அதை ஒன்றா அமைச்சு ஒரு கம்ப்ரஷரில் வச்சு வெளியே விட்டானா அப்படியே ரூம் சில்லுன்னு ஆகிடும். ஆக எந்த ஒரு இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா. எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் எல்லா அறிவுக்கும் அது அப்துல் கலாம் சொல்லுவார் அடிக்கடி, நான் ராமேஸ்வரத்தில் பிறக்காமல் நான் சென்னையில் பிறந்திருந்தால் நான் அறிவாளியாக இருக்க மாட்டேன். இது அவர் சொல்லுவார், அப்துல் கலாம் சொல்லுவார். ஏனென்றால் அந்த இயற்கையை நான் இயற்கையிலே தருகின்ற பாடம். இன்னும் சொல்றேன், ஒரு ரெட் கலர்ல லைட் எரியுது, ஒரு ரூம் ஃபுல்லா ரெட் லைட், சிவப்பு கலர்ல, வேற எல்லா கலருமே இல்லை, ஃபுல்லா போல சமைச்சவேன்னு பல்ப் போட்டுருந்த சிவப்பு லைட் தான் இருக்குது அந்த ரூமுக்குள்ள. அப்போ ஒருத்தன் பச்சை சட்டை போட்டுட்டு உள்ள போறான் ரூமுக்குள்ள. அந்த ரூமுக்குள்ள பச்சை சட்டை போட்டுட்டு போறான். மாணவர்களே கவனிங்க, அந்த ரூமுக்குள்ள போன வாட்டி அவன் அந்த சட்டையை இப்படி பார்க்குறான். என்ன கலரில் இருக்கும் தெரியுமா? எரியறது ரெட் கலர் லைட்டு. இவன் வெளியிலிருந்து போட்டுக்கிட்டு போகிற சொக்கா பச்சை கலர் சட்டை. இவன் அந்த ரூமுக்குள்ளே போய் நிற்கிறான். இப்போ குனிஞ்சு சட்டையை பார்க்குறான். சட்டை என்ன கலரில் இருக்குமா? என்ன சொல்ல தோணும்? சிவப்பாக இருக்கும். என்ன சிவப்பு லைட் எரியுது? சிவப்பாக இருக்கும். இல்லை இல்லை, இது பச்சை கலர் துணி, பச்சை துணியால் பச்சையாக தான் இருக்கும். இல்லை, கருப்பாக இருக்கும். கருப்பு சட்டையாக மாறிவிடும். வெளியில் ரூம் விட்டு வெளியே வந்தால் பச்சையாக இருக்கும்.
அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தோன்னா கருப்பாக இருக்கும். இது இயற்கையாகவே நடக்கிற ஒரு செயல். இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய புக்கு அதனுடைய பிள்ளையார் சொல்லியே இதுதான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிலாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய கருப்பொருளே அதுதான். ஆக அந்த மாதிரி இது சாதாரண நிகழ்வு. அந்த நிகழ்வு எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி பெற்று நம்ம அதை பார்த்துட்டு நகர்ந்து போயிடுறோம். இது ஏன்னா அதிசயமான விஷயம் இல்லை. பார்த்தோம், பார்த்து போயிடுறோம். பார்த்தோம், நின்னோம், அது என்னன்னு யோசிச்சவன் அறிவாளி, அவன் தான் அறிஞனாயிருக்கான். அதுதான் இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அடிக்கடி எங்கே போனாலும் சொல்லுவேன், இந்த ஆல் அலாங் த வேர்ல்டு, இந்த உலகத்திலேயே அதி புத்திசாலி யார் என்று கேட்டால் ஜூஸ் அப்படிம்பாங்க. அந்த இனத்தை சார்ந்தவர்கள். அவங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவு. இன்னைக்கு உலகத்தில் இருக்க மேஜர் கண்டுபிடிப்புகள், ராக்கெட் ஆகட்டும், டம் டும்னு குண்டு போடுறதாகட்டும், எல்லா வேலையுமே அந்த மூலையிலிருந்து வந்தது தான். ஐசக் நியூட்டன் ஆகட்டும், ஐன்ஸ்டீன் ஆகட்டும், எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்க. அது அந்த அவங்க அப்படிதான் இயற்கையை நின்று ஆராய்ந்தவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த இயற்கை நின்று ஆராய்கின்ற அடுத்த வல்லமை பெற்ற ஒரு இனம் எது என்றால் அது நிச்சயமாக தமிழ் இனம்தான் அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி போற இடம்லாம் சொல்லுவேன். குறிப்பாக இந்திய மக்கள். இன்னைக்கு இந்திய மக்களுடைய மூளையை இப்ப எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இஸ்ரேல் முக்கியமோ அந்த மாதிரி இந்தியா மக்கள்ல இந்தியனுடைய படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த வருஷம் ஜிடிபி பார்த்துருப்பீங்க, நாட்டினுடைய பொருளாதாரத்தை பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறதும் வெளிநாட்டுக்கு நம்ம இறக்குமதி செய்யறதும் ட்ரேட் இம்பேலன்ஸுமா. நம்ம இறக்குமதி செய்யறதுங்க 146 கோடி மக்கள் இருக்கிறான். நிறைய வாங்கி தான் பழக்கம், நமக்கு எதையும் உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்பி பழக்கம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. எதை உற்பத்தி செய்கிறோம் என்றால் சர்வீஸ் செக்டார், அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள். இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்ல இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் உற்பத்தி பண்ற சாஃப்ட்வேரை இதனுடைய உற்பத்தியால் தான் இன்று நாடு செழிப்பாக மிக முன்னேற்றமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சொல்வதெல்லாம் என்னவென்றால் எல்லாம் மண்டைக்குள்ள தான் இருக்கு. மாணவ செல்வங்களே, மூளையை, படிப்பை ஆழ்ந்து கவனியுங்கள். குறிப்பாக எதிர்வருகாலம் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் அதிகமாக நம்பியிருக்கின்ற அறிவியல் எதுவாக இருக்கும் என்றால் வானியல் அறிவு தான். வானியல் அறிவை பார்த்துருப்பீங்களா? இப்போ இந்த சுக்லாலாம் போயிட்டு வந்தார், படிச்சிருப்பீங்க, பேப்பர்லாம் டிவிலாம் கவனிச்சிருப்பீங்க. அந்த துறை தான், வெளிமண்டலத்தை பற்றிய அறிவு தான் இந்த உலகத்தை இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து மிக வலிமையோடு இந்த உலகத்தை ஆளப்போகின்ற அறிவு அந்த வானிலை மூலமாக வருகின்ற அறிவுதான் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதனால தீர்க்கமாக சிந்தியுங்கள். எதுக்குமே தொடக்கம் இருக்கும். ஒருவேளை நீங்க வானிலை அறிவை பற்றி நீங்கள் ஆசைப்படணும்னா உங்களுக்கு ஒரு துவக்க புள்ளி சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன துவக்க புள்ளி சொல்கிறேன். பஸ் வருது. பஸ்ஸு நம்ம ஊரில் ஜேட்டர்பாளையத்தில் நிற்க மாட்டேங்குது. ஸ்லோவாக போகிறார் டிரைவரு, ஆனால் நிற்க மாட்டேங்கிறார். அந்த பையன் அந்த பஸ்ஸுக்குள்ளே போகணும். என்ன பண்ணுவான்? பஸ்ஸு எந்த திசையில் ஓடுகிறதோ அதே திசையில் பையை தூக்கி கொண்டு கொஞ்சம் தூரம் ஓடுவான். டக்கு 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 டக்குன்னு ஓடுவான். எப்பொழுது அந்த பஸ்ஸினுடைய வேகத்திற்கு இவன் ஓடுகிறானோ அப்போ டக்குன்னு காலை உள்ள வைப்பான், உள்ளே போயிடுவான், பத்திரமா உள்ளே போயிடுவான். அதே மாதிரி ஒரு பஸ்ஸு இறங்குது, நின்று அங்கே இறங்கினா பரவாயில்ல, வீடு இங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் நிற்பான். ஆனால் டிரைவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாரு வண்டியை. அப்போ அந்த பஸ்ஸை விட்டு வெளியில் இறங்கணும், நிற்க மாட்டான், ஆனால் ஸ்லோவாக போகுது, கீழே விழுந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? அப்படியே டக்குன்னு காலை கீழே வைக்கிறப்ப டக்கு டக்கு டக்குன்னு ஓடுவான். ஓடுறப்ப உடம்பை பின்னாடி தள்ளி காலை முன்னாடி ஓட்டுவான். அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி நின்றுப்பான். ஆக ஒரு இயங்குகின்ற இடத்துல இருந்து அதனுடைய இயக்கத்தோடு ஒத்து போகிறதா இருந்தால் அதனுடைய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது ஒத்து போகணும். அதுதான் இப்போ இந்த சுக்லாலாம் உள்ள ஸ்கைல எல்லாம் சுற்றி 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 பூமி என்ன சுழற்சி சுழலுதோ அதுக்கு ஈக்குவலாக சுற்றி அப்படி டக்குன்னு உள்ளே வர்றது. அதுக்கு மேலே என்ன பத்துக்கோங்க, இந்த தத்துவம் தான் நாங்கள் இருக்கோம். அதே போல் அண்டம் சுழற்சின்னு சொல்லுவான், அதெல்லாம் பின்னாடி படிப்பீங்க. உங்களுக்கு சின்ன ஒரு விதையை மட்டும் போடுறேன், ஏன்னா இன்னைக்கு காலகாலத்துக்கு என்ன நினச்சிட்டு இருக்கல நீங்கள், அதுக்காக தான் அந்த விதையை போடுகிறேன். நண்பர்களே,
பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம். இன்னொன்று சொல்கிறேன், முன்னாடி சீட்டில் அம்மா உட்காந்துருக்காங்க, பின்னாடி சீட்டில் 4 சீட்டு தள்ளி பையன் உட்காந்துருக்கான். பஸ்ஸு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. நாமேரிப்பேட்டிலேருந்து மெட்டாலா நோக்கி வேகமாக போகுது பஸ்ஸு. அவன் பிஸ்கட் கேட்குறான் அம்மா கிட்ட, அம்மா பிஸ்கட் கொடுங்கிறான். 4 சீட்டுக்கு முன்னாடி அம்மா உட்காந்துருக்காங்க, 4 சீட்டுக்கு பின்னாடி தம்பி உட்காந்துருக்கான். அம்மா மடியிலேருந்து பிஸ்கட் எடுக்கிறாங்க. வண்டி 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது பஸ்ஸு. இந்த பிஸ்கட் கையில் எடுக்கிறாங்க, எடுத்து இப்படி திரும்பி இந்தா அப்படின்னு போடுறாங்க. அந்த பையன் 4வது சீட்லேருந்து எழுச்சி டபக்குன்னு பிடிப்பான். நல்லா நினச்சி பாருங்க, பஸ் என்ன வேகத்தில் போகுது? 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. உள்ள அந்த அம்மா என்ன வேகத்தில் போயிருக்கோம்? 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கோம். அப்போ எல்லாருமே அந்த 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நவுந்திருக்கோம். அப்படி எப்படி இந்த பிஸ்கட் கைக்கு நேரம் வந்து இந்த அம்மா விட்டு கையை விட்டு போச்சுனாவே இவங்க நவுந்துடணும்லாம். பிஸ்கட் கைக்கு வரக்கூடாது இல்லை, ஆனால் கரெக்டாக வரும். இது ஏன்னு யோசிச்சு பாருங்க. பஸ்ஸில் போகிறப்ப விளையாண்டுக்கிட்டே இந்த காயை அப்படி சுண்டி விடுங்க, மேலே போயிட்டு கீழே வரும், கரெக்டாக கையில் விழும். அப்போ கை காசு மேலே போன உடனே வண்டி தான் நகர்ந்துருது இல்லை, பின்னாடியில் போய் விழுவணும், ஏன் கையில் வந்து விழுந்தது? இதை யோசிங்கள், வேற ஒன்றுமே வேண்டாம். இதுதான் துவக்க புள்ளி. அண்டத்தை வெகு எளிதில் கற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறி, பெற்றோர்களே பிள்ளைகளை சலிக்காமல் பள்ளிக்கு அனுப்புங்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளை படிக்கின்ற பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை அன்போடு ஒரு உறவினரை போல நீங்கள் பாவியுங்கள். அவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம பையன் அங்கே போகிறான்னா அந்த பையன் அங்கே நம்ம மீதி இருக்க நம்ம நேரத்தை வந்து அந்த ஆசிரியருடைய கட்டுப்பாட்டில் தான், தலைமை ஆசிரியர் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்கிறத அனைத்து பெற்றோர்களும் உணர வேண்டும். இப்படி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து பாடுபட்டால் இந்த பள்ளியில் ஆயிரக்கணக்கு 5000 பேர், பார்த்தா லிஸ்ட்டை பார்த்தா பயமாக இருக்குது, அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. இதோ இந்த சென்னையில் இப்போ நம்ம டீன்னு ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ டிஎம்எஸ் மேடம் இருந்தாங்க, அவங்க பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இவ்வளோ நாள் தெரியாது எனக்கு, அவங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்கன்னு தெரியாது. எங்கள் ஊர் தான், பச்சையாம்பாளையம் தான், அது கூட எனக்கு தெரியாது. ஆக இப்படிப்பட்டவர்களையும் ஒன்று சேர்த்த இந்த அமைப்புக்கு, இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் எனதுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சியை விட்டுவிட வேண்டாம், இது ஒரு துவக்கமாக இருக்கட்டும். இந்த பள்ளி ஆண்டாண்டு காலத்திற்கும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பெயர் எடுக்கின்ற பள்ளியாக இது நிச்சயமாக உருவெடுக்கும் என கூறி, மாணவ செல்வங்களே கவனமாக இருங்கள். எவ்வளவோ டவுனுக்கு வர 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 நிறைய கெட்ட பழக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் டவுனுக்கு நம்ம வந்து படிக்கலையேங்கிறதெல்லாம் ஏக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அங்கே என்ன அறிவு கிடைக்குமோ அதை விட அதிகமாக கிடைக்குது. அதை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அறிவுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை இங்கே, அதுதான் நமக்கு தேவை. அது இங்கே நிரம்ப கிடைக்கிறது. எனவே ஒழுக்கத்தை கடைபிடித்து கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்மை மட்டுமல்ல, நம்ம சந்ததியையே அந்த கல்வி கற்றுக்கின்ற கல்வி காப்பாற்றும் என கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த விழா சிறப்பாக நடக்க உதவிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு பெருத்த ஒரு கைத்தட்டலை கொடுக்க வேண்டுமா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். விழா குழுவினுடைய பழைய மாணவர்களுடைய தலைவர் அன்பு தம்பி அன்பு சகோதரர் மணி அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.